அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இன்னைக்கு ஒரு முதலீடு அப்படிங்கிறதே ஒரு அபாயம் நிறைந்த ஒரு விவகாரமா பார்க்கப்படுது. எதுல முதலீடு போடுறது, யாரை நம்பி முதலீடு போடுறது, தங்கத்துல முதலீடு போடுறது பாதுகாப்பானதா, இது போன்ற பல்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கு. இந்த முதலீடு தொடர்பா சில சந்தேகங்களை தெளிவு பெறுவதற்காக நம்மளுடைய அரங்கத்திற்கு நிதி மேலாண்மை ஆலோசகர் அருள் வந்திருக்கிறாங்க. அவங்களோட நம்ம கலந்துரையாடலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பாரத பிரதமரே தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. தங்கம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில குறிப்பா இந்திய கலாச்சாரத்துல அது ஒரு வேரூன்றுன ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இன்னைக்கு அதுல முதலீடு பண்றதே ஒரு கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கிறப்ப முதலீட்டுக்கு உகந்த வழி எது? முதலீட்டுக்கு உகந்த வழி அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல நிலம் நிலம் சரி லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ம் மனையில நம்ம பண்ணோம்னா ம் அது நாளுக்கு நாள் வளரும். ம் ஒரு அவசரத்துக்கு உதவணும்னு வைங்களேன், சரி உங்களுடைய படிப்புக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு அப்படின்னா ம் உடனே ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க அதை பணமா கையில பாக்குறதுக்கு ம் நிலம் தான் ரொம்ப அவசியமானது. சரி ஒரு நேரத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி தங்கம்ன்றது எல்லாரும் வாங்கிக்க மாட்டாங்க. ம் ஒரு கிரெடிட் கார்டுன்றது உடனே பயப்படுவாங்க. ம் உங்க பேர்ல ஒரு சொத்து இருக்கு, ம் தனி பத்திரம் இருக்கு அப்படின்னா ம் நம்பி வாங்குவாங்க. ம் அதுதான் சரி. இப்ப அந்த நிலம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும்னா என்னென்ன விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும்? நிலம். நீங்க வாழ போற இடம், கண்டிப்பா. உங்க தலைமுறைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து, சரி. நீங்க இருந்த இடத்த சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா ம் நல்ல இடமா பார்க்கணும். நிச்சயமா. ம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா எல்லாரும் தலைநகரம்னு சொல்லுவாங்க. ம் இன்னைக்கு தலைநகரத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி. இன்னைக்கு துணை தலைநகரம்னு சொல்ற திருச்சி ம் வாழ்றதுக்கு, வாழ்வாதாரத்துக்கு, ம் தங்குறதுக்கு ம் ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொன்னா அது திருச்சி நம்ம திருச்சி. சொல்லலாம். ம் சரி. இப்ப திருச்சியை சுற்றி இப்ப அது போன்ற இப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ்ங்கிறது இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்கா எப்படி? நல்லா போயிட்டு இருக்குங்கய்யா. ஓஹோ. 2005 2010கள்ல ம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னும் போது ம் 4 வழிச்சாலை வருதுன்னு வந்தாங்க. ம் சற்று கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஆமா. ம் திருச்சி மதுரை பைபாஸ் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. சரி அது இல்லாம திருச்சி புதுக்கோட்டை சரி. ரிங் ரோடு அரைவட்ட சாலைன்னு சொல்லிட்டு அந்த ம் பக்கம் வந்தாங்க. ம் ம் அப்புறம் கரூர் பக்கம் அப்படி போனீங்கன்னா ம் அந்த திருச்சி கரூர் பைபாஸ், முக்கொம்பு சரி சுற்றுலா தலங்கள்னு சொல்லி விரும்பி மக்கள் போனாங்க. சரி. இப்ப மிச்சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை ம் கொஞ்சம் இலவசமா ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்குது. ஓஹோ. ம் நீங்க திருச்சி இந்திய தேசத்துல ரயில் வேகமா போற ஒரு சாலைன்னா ம் திருச்சி திண்டுக்கல் தான். எப்படி சொல்றீங்க? 100 கிலோமீட்டர் இங்க இருந்துங்க சரி. 1.25 மணி நேரத்துல ட்ரெயின் போயிடும். ஓஹோ. திருச்சியில இருந்து திண்டுக்கலுக்கு வேலைக்கு போறதுக்கு ஆள் இருக்காங்க. ம் மாவட்டங்கள்ல வேலை பார்த்தவங்க இப்ப இங்க மாவட்டத்தை விட்டு மாவட்டம் போறாங்க. சரி சரி. திருச்சி டு தஞ்சாவூர் 55 கிலோமீட்டர்னா ம் திருச்சி டு திண்டுக்கல் 100 கிலோமீட்டர். ஆனா அது 1 ஹவர்ல வேகமா வந்துடலாம். வந்துடுறாங்க. ஓ. அப்ப வாழ்வாதாரம் அதுக்கு என்ன காரணம்? ரோடு தான், ஓஹோ. நிலம் தான், ம் வாழ்வாதாரம் தான், மக்கள் ம் தான். ம் இன்னைக்கு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலைன்றது ம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். ம் அநேக இடங்கள் இருக்குது ஓஹோ. அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி. இல்ல இப்ப வழக்கமா இப்ப சென்னைன்னு நீங்க தலைநகர்னு சொன்னீங்க. ம். சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு ம். விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா அது ம். செங்கல்பட்டை தாண்டி ஒரு இடத்துல தாம்பரமா இருக்கலாம். அப்படிதான் இடம் இருக்கும். அது இது இது போன்ற அந்த விளம்பரங்கள் இருக்குல்ல, கவர்ச்சிகரமான ம். விளம்பரங்கள். ம். இந்த விளம்பரங்களே பல பேரை ஒரு ஏமாற்றம் செய்ய வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட்ல அது போன்ற அந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் தான் பெரும்பாலும் இருக்கு. இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்திக்கிறது? ரியல் எஸ்டேட்னாலே ம் ஒன்று பழமொழி சொல்லுவாங்க. சரி. ஒரு மார்க்கெட்டை சார்ந்தா ம் கையில பையி, ம் கழுத்துல டையி, ம் வாயில பொய்யி. சரி. இது ரீல் இல்ல. எல்லாம் ரைமிங்கா இருக்கு. இது ரீல் இல்லைங்க, இது ரியல். சரி. ம் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா ம் உண்மையை சொன்னோம்னா உண்மை நம்மளை காப்பாற்றும். சரி பொய்ய சொன்னீங்கன்னா பொய்ய நீங்க காப்பாற்றணும். சரி. இந்த துறைக்கு அப்படி ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஆனா ம் இன்னைக்கு இந்த துறை ம் பயங்கர அசூர வளர்ச்சியில போகுது. ம் தங்கத்துல இல்லாதது, ம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்லாதது, ம் இன்னும் கிரெடிட் கார்டுல இல்லாதது, பல துறைகளை தாண்டி ஓகே. நிலம் அப்படின்னு இருக்கும்போது இதுக்குன்னு ஒரு அந்த டிகினிட்டி, அந்த அசூரன்ஸ் இருக்குது ஓகே. அப்படி இப்ப சொல்லலாம். நீங்க திருச்சி திண்டுக்கல் அந்த தேசிய நெடுஞ்சாலை நீங்க சொன்னீங்க. ஆமா. அதுல ஏதாவது இப்ப குறிப்பிடத்தக்க வீட்டு மனை பிரிவுகள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா? திருச்சி யார் பண்ணிட்டு இருக்கிறா அந்த மாதிரி திருச்சி ஏதாவது? திண்டுக்கல் பைபாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல ரோடு நல்லா ஃப்ரீயா இருக்குங்க. சரி. டிராவல் பண்ணலாம். ம் இங்கேருந்து 20 நிமிடத்துல ஆலம்பட்டிபுத்தூர். ஓஹோ. அந்த ஆலம்பட்டிபுத்தூர்ல இருந்து அடுத்து மணப்பாறை பிரிவு ரோடு. ம் ஸோ 40 கிலோமீட்டரை நம்ம பிரிச்சிடலாம். ஓஹோ. அதிகபட்சம் பஸ்ல போனா 1 மணி நேரம், கார்ல போனா 40 நிமிஷம். ரோடு ஃப்ரீயா இருக்கனால இடமும் ஃப்ரீயா இருக்குது. ம் இடம் வாங்கி போட்டோம்னா மிகவும் நல்ல
காற்றோட்ட சூழ்நிலையில ஆக்சிஜனோட நல்லா இருக்கலாங்க. இது நீங்க சொல்றது ஆலம்பட்டி புதூர். ஆலம்பட்டி புத்தூர்னு ஓகே. இப்ப சொல்றேன். சமீபத்துல கூட வந்து மணப்பாறை, திண்டுக்கல் போற பேருந்துகள் அந்த இடத்துல நின்று போகணும்னு ஒரு கோரிக்கை கூட கரெக்டா முன்வைக்கப்பட்டிருக்கு. கரெக்டா. பாலத்துக்கு மேல பாலத்துக்கு கீழன்னுவாங்க. ஓஹோ. 4 திசைகள் இருக்கிற மாதிரி இங்கிட்டு நல்ல நிறுவனங்கள்லாம் வந்துருச்சு. சரி, என்னென்ன நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கு? பக்கத்துல நீங்க ஆலம்பட்டி புத்தூர்னு எடுத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் நம்ம சொல்லலாங்க. சரி உலக பிரசித்தி பெற்ற செல்லம்மாள் அவங்களுடைய ஜே காலேஜ் இருக்கு. சரி கேர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சரி. இன்னும் சட்ட கல்லூரி இருக்கு. தேசிய சட்ட தேசிய சட்ட கல்லூரி அங்க இருக்குது. வேளாண் கல்லூரி அங்க இருக்குது. சரி. இதெல்லாம் ஆலம்பட்டி புத்தூருக்கு முன்னாடியே இருக்குது. ஓஹோ. நீங்க தீரன் நகர், அப்படியே கருமண்டபம், தீரன் நகர், ராம்ஜி நகர் அப்படியே போனீங்கன்னா இந்த இடதுபுறம் வலதுபுறம் எல்லா பக்கமும் கல்வி நிறுவனங்கள் இருக்கு. ஓகே. அரசு பள்ளிகள் இருக்குது. பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கு. பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. சரி. அதுக்கப்புறம் ஆலம்பட்டி புத்தூர் வந்துருக்கு. இந்த பிரசித்தி பெற்ற கோயில்கள் கூட கோயில்கள் ஆமாங்க. நல்லாண்டவர் கோயிலா? நல்லாண்டவர் கோயில் மணப்பாறை கிட்ட இருக்குது. ஆலம்பட்டி புத்தூரை தாண்ட நல்லாண்டவர் கோவில். சரி சரி. சில சினிமா பிரபலங்களுடைய குலதெய்வ கோயில் அதுதான் நல்லாண்டவர் கோயில். ஓஹோ. ஆலம்பட்டி புத்தூர் தாண்டிட்டீங்கன்னா ஜீவன் காலேஜ் இருக்குது. அந்த பக்கம் மணப்பாறை போற வழியில இருக்கு. சரி. ஜீவன் பிஎட் காலேஜ் இருக்கு, டிடிஎட் இருக்கு, பாலிடெக்னிக் இருக்கு, இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கு. பிரசித்தி பெற்ற சிப்காட் ஒரு 12,000க்கும் மேற்பட்ட 7 நிறுவனங்கள் ஒன்று இருக்குது. ஆப்பிள் என்னென்னமோ நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது டிஎன்பிஎல் காகித ஆலைக்கு பக்கமா? அதுக்கு முன்னாடியே வந்துருக்கு. அது நீங்க ஆலம்பட்டி புத்தூர்ல இருந்து உள்ள 5.5 கிலோமீட்டர். சரி சரி. நம்ம சொல்லக்கூடிய அந்த நிலம் மனை எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கமாவே இருக்கு. ஒரு 900 மீட்டர். தேசிய நெடுஞ்சாலையில இருந்து இப்ப நீங்க சொல்ற அந்த மனைகள்ங்கிறது எவ்வளவு தூரத்துல இருக்கும்? கரெக்டா 900 மீட்டர்ல இருக்கு. 900 மீட்டர். ரொம்ப ஷார்ட். 1 கிலோமீட்டருக்கு 100 மீட்டர் கம்மி. 1 கிலோமீட்டர் கூட வராது. அவ்வளவு வராது. 1 நிமிஷம் டிராவல் அவ்வளவுதான். ஓகே. 1 நிமிஷத்துல NH தொற்றலாம். NH தொற்றலாம். இப்ப அங்க இருந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அல்லது வந்து மணப்பாறை போகணும்னா அங்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம்? அது 20 கிலோமீட்டர் அவ்வளவுதான். ஓ, மிடில்ல இருக்கு. அவ்வளவுதான். 40ல வந்து சரிபாதி. இங்கிட்டு போனா 20 நிமிஷத்துல மணப்பாறை, இங்கிட்டு போனா 20 நிமிஷத்துல திருச்சி. அவ்வளவுதான். என்ன மணப்பாறை சந்தை, தோகமலை பைபாஸ், ஓகே. இன்னும் மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரோடு வந்து கொஞ்சம் டிராபிக்கா இருக்கக்கூடிய ரோடா எப்படி? அது அந்த ரோட்டோட தன்மை? அந்த ரோடு எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும். நீங்க சொல்ற மதுரை பைபாஸோ சென்னை பைபாஸோ தென்னகத்தினுடைய பஸ் எல்லாம் போகுன்றதை விட இந்த ரூட்ல மணப்பாறை பஸ், கொடைக்கானல், கம்பம், தேனி, குமிளி அந்த மாதிரி பஸ் தான் இருக்கும். அதே சமயம் பஸ்ஸே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. 24 மணி நேரம் போக்குவரத்து வசதி உள்ள ஒரு ஃப்ரீயா நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ஏரியா தான் இந்த ஆலம்பட்டி புத்தூர். பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் தாலுக்கா தாங்க அது. ஓஹோ. ஸ்ரீரங்கம் தாலுக்கா, திருவரங்கம் தாலுக்கா தாங்க இந்த இடம் நம்பர் 1. போட்டிருக்க மனை வந்து டிடிசிபி ரேரே அப்ரூவ்டுங்க. ஆமாங்க. காட்டுக்குள்ள இல்லைங்க, அது வீட்டுக்குள்ள இருக்குது. மனைய சுத்தி வீடு இருக்குது. நீங்க ஒயர் எடுத்துட்டு வந்து கனெக்ஷன் இழுத்துக்கலாம். 30ல இருந்து 40 அடி தண்ணீர் கிடைக்குது. சரி, ஓகேங்களா? என்ன பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேரே அப்ரூவல் உள்ளது. சட்ட வல்லுநர்களால, அதாவது லீகல் ஒப்பீனியன் பார்த்துதான் ஒரு இடம். ஒரு அதிகாரி ஒரு அரசாங்கத்துல டிடிசிபி ரேரே கொடுக்கணும் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. இப்ப நம்ம ஒரு இடம் சொல்றோம் அப்படின்னா அது பார்த்து அதுதான் நம்ம பண்ற இடம். கண்டிப்பா சுவையான குடிநீர் இருக்குது, இன்னும் மக்கள் நடமாட்டம் இருக்குது, மக்கள் சுத்தி இருக்கிறாங்க, கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த இடத்த வாங்கினவங்க இன்னொன்னு வாங்கிடலாமன்ற எண்ணம் உள்ள இடம் தான் அந்த இடம். பேரு வசந்தம் அவன்யூன்னு சொல்றது. வாழ்க்கையில வசந்தம் வேணும்னா, வாழ்வாதாரம் வேணும்னா, வாழ்க்கை நல்லா இருக்குன்னா, வாழ்க்கை துணைக்கு பரிசளிக்கணும்னா அந்த இடம் நல்ல இடம். அது வசந்தம் அவனி. வேற என்னென்ன வசதிகள் கொண்டதா இருக்குது? 24 மணி நேரம் போக்குவரத்து வசதி இருக்கு. சரி. அரசாங்க பஸ் மணப்பாறையில இருந்து இந்த வசந்தம் அவனி ஆலம்பட்டி புத்தூருக்கு வருது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துல இருந்து வருது. இன்னும் காவல்காரம்பட்டின்ற இடத்துல இருந்து வருது. 4 திசைகள்ல இருந்து பஸ் எப்பொழுதும் போல இருக்குது. சரி, இப்ப நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப என்கிட்ட கையில காசு இல்ல, நான் என்ன பண்றது? கையில கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, எனக்கு நான் லோன் போட்டு தான் பண்ணணும். அதுக்கான ஏதாவது அசிஸ்டன்ட் கிடைக்குமா? இடம் வாங்க போறவங்க ஒண்ணும் இல்லாம வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா. இப்ப ஒரு தொகை வருதுன்னு வச்சுக்கேன், ஒரு 5 லட்சம் அப்படின்னா ஒரு 2 லட்சம் முன்பணம் கொடுத்து மீதி 3 லட்சத்தை பேங்க் லோன் போட்டுக்கலாம். எப்படிப்பட்ட பேங்க்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். நாங்க இந்த பர்சனல் லோன் பண்றேன், தனிநபர் கடன் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், நான் எப்பயுமே உற்சாகப்படுத்த மாட்டேன். நல்லா இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்து நீங்க வளரணும். கண்டிப்பா. அதனால நிறுவனமே என்ன பண்றாங்க, பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணி தராங்க. ஓகே. எவ்வளவு? 70ல இருந்து 80%. இது வீட்டு மனை என்ன விலையோ அந்த விலையில இருந்து 80% நீங்க லோன் கொடுத்துறீங்க. ஆமால. ஓகே. அப்போ உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் இடம் வாங்கணும்னா நான் வெறும் 2 லட்சம் ரூபாயோட வந்தாலே போதும்.
நீங்க 3 லட்சம் 4 லட்சம் கொண்டு வாங்க. சரி நீங்க ரொம்பவும் கடன் வாங்காதீங்க, ரொம்பவும் ரிஸ்க் எடுக்காதீங்க. சரி உங்கள்ட்ட இருக்கிறத வீட்டுக்கு போடுங்க. சொன்னேன். கண்டிப்பா முதல்ல நீங்க மனைவிய பார்க்கணும். ஃபேமிலியா வாங்க. ஓ. நீங்க ஒரு நாள் வந்துட்டு, உங்க மனைவி ஒரு நாள் வந்துட்டு, உங்க ம். மூத்த மகன் ஒரு நாள் வந்துட்டுன்னா என்னாச்சு? ம். வாங்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டா, ம். நிறுவனமே ம். உங்களுக்கு வாகன வசதி எங்க இருந்து நீங்க அரேஞ்ச் பண்றீங்க? எங்க நீங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்து உங்களை நாங்க அழைச்சிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கோம். ஓஹோ. திருவெரும்பூர்ல இருக்கேன், ம். மெயின்காட் கேட்ல இருக்கேன்னா, ம். நீங்க சொல்ற இடத்துக்கு கூகுள் மேப்ல ம். நீங்க சொன்னீங்கன்னா வரும். இல்ல ஓகே நாங்க வரோம், அப்படி நீங்க வரீங்கனாலும் எங்களுடைய அலுவலகம் திருச்சியில இருக்கு, வந்துட்டு போலாம். ஓகே. டிசைடிங் நீங்க அத்தாரிட்டி சொல்ற யாரு? மாதிரி வந்து வெறும் வாய் வார்த்தைகளை நீ நம்பாத, ஆ, நேர்ல வா, வந்து பார்த்துட்டு நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் உண்மையா? உண்மையா இருக்கா, தேசிய நெடுஞ்சாலையில இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கா, தண்ணி வசதி இருக்கா, பக்கத்துல குடியிருப்புகள் இருக்கா, அடுத்து நீங்க சொல்ற மாதிரி ஆவணங்கள்லாம் வந்து சரியானதாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா நேர்ல சரி கண்டிப்பா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ம். 30 வருஷம் 50 வருஷம் வாழ போற இடம், சரி. புரியுதுங்களா? இன்வெஸ்ட் பண்ற இடம். ம். இல்ல எனக்கு சூழ்நிலை நாளைக்கு விற்க போனாலும் ம். ஆவணங்கள் லீகல் கரெக்டா இருக்கணும். கண்டிப்பா. அதுக்கு தான் இடத்த பாருங்க, சரி இடத்த பார்த்து முடிவு பண்ணுங்க. சரி குடும்பமா வாங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இடத்த வந்து பார்க்கணும். சரி, பார்க்கணும். உங்களை எப்படி நான் கான்டாக்ட் பண்ணணும்? எங்க திரையில தெரியுற நம்பருக்கு இமிடியேட்டா ஃபோன் பண்ணுங்க. சரி, எங்களுடைய ஆலோசகர் உங்களை வழி நடத்துவாங்க. அப்ப நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல, ஆ, நாம சொல்றோங்கிறதுக்காக அவங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க கண்டிப்பா சொல்ற மாதிரி திரையில தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணட்டும். நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு வந்து அவங்களே விசிட் பண்ணிட்டு நேர்ல கண்டிப்பா அவங்களே ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும். கண்டிப்பா. நன்றி. நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.